இன்றைக்கி நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 7th சயின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து 6th வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இந்த 3 டேர்மும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ்லாம் வந்து பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். 7th சயின்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 3-4 வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு 5வது வீடியோவாக வந்து இருக்கும். எல்லா வீடியோஸ்லேயும் வந்து நம்ம தொகுத்து வந்து இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு அணுவை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஒரு அணுவானது மனித முடியின் தடிமனை காட்டிலும் 1000 மடங்கு சிறியது. அதோட வந்து அளவை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அணுவோட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து மனித முடியோட தடிமனை காட்டிலும் 1000 மடங்கு வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட சராசரி விட்டம் வந்து இந்த அளவை வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 9 வந்து போட்டு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஷார்ட் ஃபார்ம் பண்ணி 1 × 10⁻⁹ மீட்டர் அப்படின்னு வந்து இந்த அளவை வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எவ்வளோ அளவு வந்து சிறியது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து மேலும் வந்து சில படங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பென்சில் அப்படின்னா வந்து 1 × 10⁻²மீட்டர் அளவில் வந்து இருக்குது. அதே இது வந்து ரத்த சிவப்பணு வந்து அதில் இருக்கிற அணு வந்து எவ்வளோ அளவு இருக்குது அதை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வைரஸில் வந்து ஒரு அணுவோட அளவு எவ்வளோ இருக்குது, ஒரு தூசி துகள் சின்ன துகள் அதில் வந்து எவ்வளோ அளவு வந்து அணு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து எடுத்துக்காட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து டால்டனின் கொள்கை. ஜான் டால்டன் அப்படின்றவர் வந்து 1808 வந்து ஒரு அணுக்கொள்கையை வந்து வெளியிடுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து பருப்பொருட்கள் மிக சிறிய துகள்களால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அவர் கருதினார். அதனால அந்த துகள்களுக்கு வந்து டால்டன் அணு அப்படின்னு வந்து அந்த துகள்களுக்கு வந்து பேரிட்டார் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கிறாங்க. யாரை பற்றி சொல்லியிருக்காங்க? ஜான் டால்டன். எப்போ அப்படின்னா வந்து 1808 வந்து நடந்ததை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நானோமீட்டர் அப்படிங்கிறது வந்து சிறிய அலகுகளை அளக்கிறதுக்காக பயன்படுற ஒரு அலகாக வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நானோமீட்டர் அப்படிங்கிறது 1 × 10⁻⁹ மீட்டர் வந்து அளவுடையதாக இருக்குது. நானோமீட்டர்னால் சிறிய அலகுகளை அளக்க பயன்படுறது. ஒரு நானோமீட்டரோட அளவு வந்து 1 × 10⁻⁹ மீட்டர் அளவாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து டால்டனை பற்றி சொல்லியிருந்தாங்க. அடுத்து பாருங்கள், ஜே தாம்சன் அவரை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. 1897 வந்து ஜே தாம்சன் அப்படின்றவர் வந்து அணுவோட வேறொரு கொள்கையை வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு விதமான கொள்கைகளை வந்து வெளியிட்டார். அந்த துகள்களுக்கு பேர் வந்து டால்டன் அணு அப்படின்னு வந்து பேர் வச்சோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இவர் வந்து வேறு சில இது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். ஒரு அணுவை தர்பூசணி பழத்தோடு ஒப்பிட்டிருக்காரு. அப்போது தர்பூசணி பழத்தில் வந்து சிகப்பு பகுதி வந்து காணப்படுறது போல் ஒரு அணுவிலிருந்து நேர்மின்னோட்டம் கொண்ட பகுதிகள் வந்து காணப்படுது. அதில் வந்து பதிஞ்சு காணப்படுற விதை மாதிரி அதில் வந்து எதிர்மின்னோட்டம் கொண்ட துகள்கள் வந்து நேர்மின்னோட்டத்தில் பதிஞ்சு காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதை பற்றி சொல்லியிருக்கிறாரு? எதிர்மின்னோட்டம் கொண்ட துகள்களை தாமஸ் வந்து எப்படி அழைச்சாரு அப்படின்னா வந்து தாம்சன் வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வந்து அழைச்சாரு. இதுக்கு வந்து நமக்கு புரியறதுக்காக வந்து தர்பூசணியை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து சுற்றி காணப்படுற சிவப்பு பகுதி எல்லாமே வந்து நேர்மின்னோட்டம் கொண்டது. அதில் வந்து விதைகள் வந்து அங்கே இங்கும் காணப்படுதுல அதெல்லாம் வந்து எதிர்மின்னோட்டம் கொண்டது அப்படின்றத பற்றி வந்து இவர் சொல்லியிருப்பார். இதெல்லாம் வந்து ஜே தாம்சனோட கொள்கைகளில் இருக்கும். இவர் வந்து எதிர்மின்னோட்டம் கொண்ட துகள்களை வந்து எலக்ட்ரான் அப்படின்னு வந்து அழைச்சாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு வருடமும் நமது உடலில் வந்து 98% செல்கள் வந்து இறந்து புது செல்களை வந்து தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 98% செல்கள் வந்து இறந்து புது செல்களை வந்து தோற்றுவிக்குது. நமது உடலில் வந்து ஏறத்தாழ 7 பில்லியன் செல்கள் வந்து காணப்படுது. எவ்வளோ பில்லியன்? 7 பில்லியன் அளவுக்கு வந்து செல்களானது காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து துகள்கள் அதை கண்டறிஞ்சவங்க அதோட குறியீடை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. துகள்கள் அதை கண்டறிஞ்சவங்கள பார்க்கலாம். புரோட்டான் கோல்ஸ்டீன் அப்படின்றவர், எலக்ட்ரான்ஸ் வந்து சர் ஜான் ஜோசப் தாம்சன் அப்படிங்கிறவர், நியூட்ரான் வந்து ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் வந்து இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட குறியீடுகள் வந்து PEN. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரானை வந்து இந்த மாதிரி குறிப்பாங்க. புரோட்டான்னா நேர்மின்னோட்டம் கொண்டது, எலக்ட்ரான் எதிர்மின்னோட்டம் கொண்டது, நியூட்ரான் வந்து நடுநிலைத்தன்மை கொண்டது, அதனால 0ன்னு குறிப்போம். இதோட நிறைகளை பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து வேற வீடியோஸில் வந்து எல்லா இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வந்து தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை திரும்ப ஒரு தடவை பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம் அணுவோட அமைப்பை பற்றினது. அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.